வாழ்க அன்புடன் அனைவரும் நேராக அமர்ந்து கொள்ளுங்கள். சின்முத்திரை. பிரபஞ்ச பேராற்றல் நம்மை சுற்றிலும் முழுவதுமாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது குடும்பத்தில் உள்ள அனைவரின் உடலிலும், உள்ளத்திலும், உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது உடலிலும், உள்ளத்திலும், உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி, ஏனெனில் இந்த உயிரை தந்து இப்புவியில் சிறப்பாக வாழ வைத்தமைக்கு. தாய்க்கு நன்றி, ஏனெனில் இந்த உடலையும் உயிரையும் அன்போடும் பாசத்தோடும் வளர்த்து தந்தமைக்கு. தந்தைக்கு நன்றி, ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான துணிவையும் அறிவையும் கொடுத்து வளர்த்தமைக்கு. குருவுக்கு நன்றி, ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான ஞானத்தினையும் தக்க வழியையும் காண்பித்ததற்கு. ஆதியும் அந்தமுமாய் அனைத்திலும் நிறைந்திருக்கும் அற்புத ஆற்றலே, அணுக்களை அசைத்து அகிலத்தை இயக்கும் பிரபஞ்ச பேராற்றலே, சொற்களின் அதிர்வுகளாலும் காட்சிகளின் பதிவுகளாலும் எம் சிந்தையில் அடிக்கடி தோன்றும் எண்ணத்தின் உருவையை காணும் அவ்விடத்திலேயே உருவாக்கும் ஆற்றல் பெற்ற பிரபஞ்ச சக்தியே, உன்னை வணங்கி தொடங்குகிறோம். அருள்வாய் எமக்கு. நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும், சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் நமது உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து ஜீவ ஆன்மாக்கள் ஜீவ அணுக்களிலெல்லாம் கலந்து இன்று முதல் நமது எண்ணம் சொல் செயல் எல்லாம் புனிதம் பெற்று நாமும் நாம் பார்ப்பவர்களும் நம்மை பார்ப்பவர்களும் எல்லா நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று வேண்டி தியானிக்கின்றோம். அமைதியாக உங்களது எண்ணங்களை கவனியுங்கள். நமது எண்ணங்களின் மீது கவனம்.
துருவ நட்சத்திரத்தினுடைய ஆற்றல் நமது உடல் முழுவதும் படர்ந்து உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் அவற்றை உருவாக்கிய அணுக்களுக்குள்ளெல்லாம் படர்ந்து அவர்கள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றனர். நமது எண்ணங்களின் மீது கவனம். நமது எண்ணங்களின் மீது கவனம். நம்மோடு வாழ்ந்து மறைந்த நமது முன்னோர்கள், மூதாதையர்கள், நண்பர்கள், இவருடைய உயிர் ஆத்மாக்கள் இரையாற்றலோடு இணைய வேண்டி பிரார்த்திக்கின்றோம். நமது தாய் தந்தையரை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் துருவ நட்சத்திரத்தின் பிறரும் பிறரையும் பெற்று பலமாகவும் நலமாகவும் இருக்கின்றார். அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது வாழ்க்கை துணை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பிறரையும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது குழந்தைகள் ஒரு சீக்கிரமாக எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பிறரையும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது உடன் பிறந்தவர்கள் அவர்களை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பிறரையும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். உறவுகள், நட்புகள் அவர்களை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பிறரையும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள்.
உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் ஜீவராசிகளும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றன. சேவைகள் புரிவோர்களுக்கு நன்றி, பௌதீக பொருட்களுக்கு நன்றி, பஞ்சபூத சக்திகளுக்கு நன்றி. நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். வாழ்க அன்புடன், வளர்க நன்றி. நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன். நான் சக்தி மிக்கவன். நான் சாதனையாளன். என்னால் முடியும். வெற்றி நிச்சயம். நான் சுறுசுறுப்பாக இருக்கின்றேன். நான் உற்சாகமாக இருக்கின்றேன். நான் அனைவரிடத்திலும் அன்பாக பழகுகின்றேன். எல்லா உயிர்களிடத்திலும் அன்போடு இருக்கின்றேன். நான் நேர்மறையாக சிந்திக்கின்றேன். எனது முடிவுகள் இப்பொழுது சிறப்பாக இருக்கின்றது. நான் தெளிவாக இருக்கின்றேன். நான் உற்சாகமாக இருக்கின்றேன். நான் அன்போடு இருக்கின்றேன். நான் கருணை உள்ளவனாக இருக்கின்றேன். நான் நன்றி உணர்வு உள்ளவனாக இருக்கின்றேன். நான் பொறுமையோடு இருக்கின்றேன். நேர்மறையான உணர்வில் இருக்கின்றேன். சில நேரங்களில் நேர்மறையா இல்லாத உணர்வுகள் வந்தாலும் அவற்றிலிருந்து நான் ஒரு நிமிடத்திற்குள் நான் மீண்டும் நேர்மறை உணர்வுக்குள் வந்து விடுகின்றேன். என்னோடு இருப்பவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். என்னை சுற்றி இருப்பவர்கள் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். அனைவரிடத்திலும் அபரிமிதமான செல்வ வளம் செழித்தோங்குகிறது. அனைவருடைய வேலையும் மிக சிறப்பாக இருக்கின்றது. எனது வேலையை நான் சிறப்பாக செய்கின்றேன். சக நண்பர்களோடு நான் அன்பாக பழகுகின்றேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இரு கைகளையும் தலைக்கு மேல் கொண்டு சென்று ஒன்றோடு ஒன்று தேய்த்து உடல் முழுவதும் 3 முறை வருடிக்கொள்ளுங்கள். 1, 2, 3. இடது கையின் மீது வலது கையை வைத்து உங்கள் பார்வையை மெல்ல விழித்து வாழ்க அன்புடன், வளர்க நன்றி உணர்வுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி உங்களுக்கு வசதியாக கொண்டு கொள்ளுங்கள்.
அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இந்த அற்புதமான இந்த தருணத்துல ஆனந்த விடியல் 26வது நாள் பயணத்துல நம்ம இருக்கிறோம். நம்ம இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஆன்மா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஆன்மாக்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, என்ன பதிவுகள் அப்படிங்கிறது மனம். இந்த மனதுல ஆழ்மனம், வெளிமனம். ஆழ்மனம் அப்படிங்கிறது இறை ஆற்றலோடு நம்மளை இணைத்து வைக்கிறது. நம்மளை எப்பயுமே ஆன்மீகமாகவும், அது ஒரு நல்ல வழியை நோக்கி நம்மள அழைச்சிட்டு போறது. வெளிமனம் அப்படிங்கிறது ஸ்தூல மனம். இங்க நம்ம வந்ததுக்கு பிறகு இதனால உருவான எண்ணங்கள், பதிவுகள். இது எப்பயுமே ஆன்மீகத்துக்கு எதிராகவும், நிறைய ஆதாரங்களையும் கேட்கக்கூடியது. ஆன்மீகத்துக்கு எதிரா நம்மள அழைச்சிட்டு போகக்கூடியது. அது வழி நடத்துனுச்சு அப்படின்னா, நம்மளால நிறைய இடங்கள்ல வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் இருக்கும். அப்படிப்பட்டது தான் வெளிமனம். பிரபஞ்ச மனம் அப்படிங்கிறது இந்த உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிற எல்லா உயிர்களுடைய எண்ணங்களுடைய தொகுப்பு. அப்ப அதுல எல்லா விஷயங்களும் இருக்கும். நீங்க எதுல இருக்கிறீங்களோ, அதற்கேற்ற விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டே இருக்கும். நாம எதை தொடர்ந்து கேட்கிறோமோ, எதை தொடர்ந்து நம்புறோமோ, எதை தொடர்ந்து உணர்றோமோ, அதை நம்மளுடைய வாழ்க்கையா ஈர்ப்பு விதியின் அடிப்படையில நாம பெறுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, பிரபஞ்ச தியானம், ஆழ்மன தியானம். இந்த உடலை பத்தி பார்த்தோம். ஆரோக்கிய தியானம் பார்த்தோம். இந்த உடல்னா என்ன? உடலுடைய அறிவுகள் என்ன? இந்த உடல்ல இருக்கக்கூடிய செல்களுக்கு எப்படிப்பட்ட அறிவு இருக்குது? நாம என்ன கொடுத்தாலும் அதை எப்படி சக்தியா மாத்திக்கிடுது? இந்த உடல் நம்மளோட பேசக்கூடிய மொழிகள். இந்த உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான துணை உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம்? என்ன மாதிரியான சோதனைகளை நம்ம பண்ணிக்கலாம்? இது சார்ந்த தகவல்களை எல்லாம் நம்ம அதுல பார்த்திருக்கோம். இந்த உடலினுடைய முக்கியமான பகுதிகளையும் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆத்ம தியானம். ஆன்ம உலகம் அப்படிங்கிறது என்னது? அங்க என்ன ஆன்மாக்கள்னா என்னது? இந்த ஆன்மாக்களுடைய பயணம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? அதனுடைய 7 நிலைகள் என்ன? என்ன மாதிரியான தன்மையில ஒவ்வொரு ஆன்மாக்களும் இருக்குது அப்படிங்கிறதையும், உண்மையிலே ஒரு ஆன்மா இங்க வருவதற்காக வந்ததுக்கு பிறகு அதனோட உதவி செய்யற பேரான்மா எப்படியெல்லாம் உதவி செய்யறாங்க, என்ன மாதிரியான சங்கடங்கள்லாம் வருது அப்படின்னா ஏன் அது மாதிரி வருது ஒரு மனிதரா வந்ததுக்கு பிறகு அப்படிங்கிற தகவல்களை நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா, இது மாதிரி ஒரு செட்டப்போட வந்திருக்கிற நம்ம ஆன்மா அப்படிங்கிறத இந்த உடலை எடுத்து இங்க பயணம் பண்றோம், இங்க வாழ்றோம் அப்படின்னா எதுக்காகனா இது மேல நம்ம ஆயிரக்கணக்கான பிறவிகள் எடுத்து பல தன்மையெல்லாம் மாறி நம்ம இன்னைக்கு மனிதராக இருக்கிறோம். இப்படி வந்திருக்கிற நம்ம இந்த பிறவிக்கு பிறகு நாம அடுத்ததா என்ன பண்ணணும்? எல்லாருமே இறை ஆற்றலை அடையணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான நோக்கமா இருக்கும். ஆனா இந்த பிறவியில நமக்கு இந்த பொருள் சார்ந்த வாழ்க்கை, இதெல்லாம் நமக்கு நம்ம இப்ப வாழ்வியல்ல நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். இதெல்லாமும் நமக்கு வேணும். இதெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் நான் முழுமையா ஆன்மீகத்துக்குள்ள வரல. நான் இன்னும் இப்ப என்னன்னா என்னுடைய குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் இருந்துட்டு இருக்குது. அப்ப இதை நான் சக்சஸா பண்ணணும். இதுல என்னுடைய வேலையில நான் சக்சஸா பண்ணணும். என்னுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கணும். என்னுடைய உறவுகளோட நான் நல்லா இருக்கணும். இன்னும் என்னுடைய அந்த வாழ்க்கை முறை அதெல்லாம் இன்னும் நம்ம கடந்து போகணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் 2-3 சக்கராஸ் ஆக்டிவேட் ஆகணும். அப்ப அந்த நிலையை நாம பெறணும் அப்படின்னா நம்மளை வீழ்த்தக்கூடிய சக்திகளாக இருக்கின்ற இந்த மோகம் அப்படிங்கிறது அன்புங்கிற பெயர்லையும், சந்தேகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பாசம், ரொம்ப ரொம்ப இதா இருக்கிறேன், உன் மேல உரிமையோட இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த பெயர்லையும், அதுக்கடுத்தது அகங்காரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதிகாரம் அந்த தொழிலையும், அது இல்லாத மாதிரி நிறைய நேரங்கள்ல நம்ம நடந்துக்கும். ஆனா அது உண்மையிலேயே நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறதையும், அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பயம். இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம மற்ற ஒரு முக்கியமான ஒரு பகுதியோட சந்திக்கின்றோம். இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொறாமை அப்படிங்கிற ஒரு உணர்வு. நிறைய பேர்கிட்ட கேட்டோம்னா அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒப்பீடு, பாராட்ட மறுக்கிறது, வெறுப்பு, எரிச்சல், நேரத்தை காரணம் சொல்றது, பழிக்கு பழி, தனக்கு அநியாயம் நிகழ்ந்ததா சொல்றது, அடுத்தவரின் திறமையை ஏளனம் செய்வது, இறைவனை வசைப்பாடுவது, அன்பும் திறந்த மனமும். சரிங்களா? இந்த பொறாமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா, இப்ப நம்ம கிட்ட ஒரு விஷயம் இருக்கலாம் அல்ல இல்லாம இருக்கலாம். ஆனா இன்னொருத்தர் நம்மளை விட பெஸ்டா வச்சிருக்காரு அல்லது நம்மள்கிட்ட இல்லாததை அவர் வச்சிருக்காரு அப்படின்னா அதை பார்த்து நம்ம நினைக்கிறது அந்த பொறாமை அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியும். அதனால நிறைய பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எனக்கு பொறாமையெல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த பொறாமை இல்லை அப்படின்னா நம்ம எங்கெங்க எல்லாம் அதை வந்து வெளிப்படுத்துவோம், எந்தெந்த இடத்துல எல்லாம் அது தெரியும், அப்படி இருக்கா இல்லையா அப்படிங்கிறப்ப இந்த ப்ரோக்ராம் முடியிறப்ப நீங்க உணர்வீங்க. ஓ, நம்ம கிட்ட இது இருக்குது. அப்போ இது கொஞ்சமாவது இருந்தா கூட அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை அது தடுத்துரும். சரிங்களா? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை தடுத்துரும். இது ஒரு சின்ன அளவு. அதாவது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லாமே என்னன்னா, உங்கள்கிட்ட மேலோட்டமா நீங்க எல்லாருமே கேட்கும்போது இப்ப எல்லாருமே நம்ம ஒரு இந்த நேர்மறை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே வாயில டப்புன்னு என்ன வரும் அப்படின்னா இது என்கிட்ட இல்லை அப்படின்னு தான் வரும். ஆனா இப்ப நம்ம டீப்பா இதெல்லாம் பார்க்கும்போது இது இருக்குது, ஆமா இந்தந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதை முதல்ல நம்ம வெளியேற்றணும். அதுக்கு நம்ம எதை அதிகப்படுத்தணுமோ அதை அதிகப்படுத்தினா அது கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிடும். அப்படி போக வச்சாதான் உங்களை நோக்கி நீங்க என்னென்னலாம் இந்த பொருள் சார்ந்த வாழ்க்கையில வாழ்றீங்களோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா அதெல்லாம் தடுத்து வச்சிருக்கோம். அப்ப இதையெல்லாம் நீக்கினதுக்கு பிறகுதான் அது எல்லாமே உங்ககிட்ட வரும். அதை உங்களால பார்க்க முடியும். அப்ப அந்த மாதிரியான தன்மை தான் இது நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லாமே. இதுல இந்த பொறாமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முற்றிலும் தனக்கு மட்டுமே சொந்தமா இருக்கணும். ஒரு உறவா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பொருளா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இடமா இருந்தாலும் சரி. அது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம உங்களுக்கு உங்களுடைய அன்புக்குரியவர்கள் ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட மற்றவங்க பேசுறத உங்களால ஏத்துக்க முடியாது. இல்ல அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா அதை உங்களால ஏத்துக்க முடியாது. எனக்கு தான் கொடுக்கணும், என்னோட மட்டும்தான் பேசணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே மாதிரி ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த பொருள் அப்படிதான் நினைப்போம். இப்ப நம்ம வீட்டு பக்கத்துல உள்ள ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் நீங்க நிறைய கஷ்டப்பட்டு நல்லா ஒர்க் பண்றீங்க. பட் அவர் ஆனா ரொம்ப என்னமோ பண்ணதா தெரியல. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவருக்கு ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அப்ப நீங்க அதை எப்படி சொல்லுவீங்க? நல்லா இருக்கட்டும், பரவாயில்ல, அவருக்கும் அது கிடைச்சிருக்கு, சந்தோஷம், மகிழ்ச்சி அடைவோமா? இதை கேட்கும் போதோ இல்ல ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட, அவங்களுக்கு வேண்டாதவங்கள்ட்ட என்ன பண்றது, இன்னைக்கு நல்லதுக்கெல்லாம் காலம் இல்லைங்க, அவங்க ஏதோ பண்றாங்க, நம்ம எல்லாம் உழைக்கிறோம், கடந்து ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது, சும்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கிடைச்சிருது, இப்படி ஒரு ஏக்கத்தோட நம்ம சொல்லுவோம். இப்படி சொன்னோம்னாலே அங்க நமக்கு என்ன இருக்கு? பொறாமை. அடுத்தவர்களுடைய வெற்றியை நம்மளுடைய வெற்றியா பார்க்க தெரியாம அடுத்தவங்களுடைய வெற்றியை நாமோ ஏளனம் செய்கிறதுனாலயோ அல்லது அதை நம்மளுடைய தோல்வி நமக்கு கிடைக்காம போனதுக்கான காரணம் எனக்கு எல்லாம் செய்யறேன் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற அந்த ஏமாற்றமே பொறாமையா கூட மாறும். சரிங்களா? அவங்களுக்கு அது கிடைக்குது, எனக்கு கிடைக்கல. இது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மள்ட்ட என்ன பண்ணணும்னா பொறாமை அப்படிங்கிற அந்த உணர்வுல வெளிப்படுறது தான். அப்ப அவங்களுடைய வெற்றியை ஏன் எல்லாமே சொல்லுவாங்க, அடுத்தவங்களுடைய வெற்றியும் நம்ம வெற்றியா பாருங்க, அடுத்தவங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னா நீங்களும் மகிழ்ச்சியா இருங்க அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா அந்த உணர்வு அடுத்தவர்கள் பெற்ற, அதாவது நீங்க ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருப்பீங்க, அது வாங்க முடியாது, ஆனா இன்னொருத்தர் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, அது பக்கத்து வீட்டுல இருக்குது அப்படின்னா அதை பார்த்து நீங்க என்ன பண்றது, நல்லதுக்கே காலம் இல்லைங்க, பாருங்க என்னென்னமோ பண்றாங்க, திடீர்னு பார்த்தா வாங்கி வர்றாங்க அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு பொறுமல் இருந்துச்சுனாலே உங்களுக்கு அது தடைதான். நீங்க என்ன பண்ணணும்னா அந்த காரை பாக்குறப்ப எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும், அது உங்களுடைய காரா நீங்க பாவிக்கணும், அது சந்தோஷப்படணும், அது அவர் போறப்ப எல்லாம் நீங்க அதுக்குள்ள போற மாதிரி ஃபீல் பண்ணணும். இப்படி நீங்க அதை தினசரி அந்த அந்த கார் பாக்குறப்ப ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அதே காரை உங்கள்கிட்டயும் சேரும். சரிங்களா? அவருடைய வெற்றியை நீங்க அது மாதிரி கொண்டாடுனீங்கன்னா நீங்களும் அதே வெற்றியை அடைவீங்க. அவருடைய ஒவ்வொரு வளர்ச்சியும் நீங்க உங்களால கொண்டாட முடிஞ்சதுன்னா நீங்களும் அதை நிலைக்கு வருவீங்க. ஆனா நாம என்ன பண்ணுவோம்னா அப்படி செய்ய மாட்டோம். மேக்சிமம் அந்த மாதிரி செய்ய மாட்டோம். அந்த மாதிரி நிலையிலிருந்து நாம கொஞ்சம் மாறணும். அந்த நிலை தான் நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளை சுற்றி ஒரு பெரிய கோட்டையை உருவாக்கி வச்சிருக்கு, நமக்கு எதுவும் கிடைக்காத அளவுக்கு பண்ணி வச்சிருக்கு. இது எல்லாமே ஒரு மாபெரும் சக்திகள். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லாமே ஒரு மாபெரும் சக்திகள். எதுக்கு? எதையுமே உங்களுடைய பொருள் சார்ந்த வாழ்க்கையில கிடைக்காம வைக்கிறதுக்கும் உங்களுடைய ஞானம் சார்ந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு போகாம வைக்கிறதுக்கும் இது பண்ணும். ரெண்டுமே பண்ணும். ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளேயும் நம்மளை போக விடாது, பொருள் சார்ந்த வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்க விடாது. அப்ப நீங்க என்ன பண்ணிட்டே இருப்பீங்க, திரும்ப 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 உங்களை இந்த சிக்கல் சுழலுக்குள்ளேயே வச்சிருக்கும். திரும்ப திரும்ப நீங்க பிறவி எடுக்கிற மாதிரியும் இதே தன்மையை திரும்ப பிறந்துட்டே இருக்கிற மாதிரியான சூழலை ஏற்படுத்திடும். அப்ப இந்த உணர்வுகளை நாம எப்படி கையாளணும்? அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கோம், அதை சார்ந்த ஒரு சின்ன கீ பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா அதை நம்ம எப்படி பண்ணலான்றத பார்த்துக்கலாம். இப்ப இந்த பொறாமை அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம மற்றவங்களுடைய வளர்ச்சியை ஏற்றுக்கொள்வதும் அவர்களுடைய வெற்றியை கொண்டாடுவதும் அவர்களுடைய வெற்றியை பாராட்டுவதும், சரிங்களா, முழு தகுதி நமக்கு தான் இருக்கு. இருந்தாலும் அவர் கிடைச்சிருக்குன்னா ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ அங்க அவரு நல்லா இருந்திருக்காரு, இல்லைன்னா கிடைக்க போறது இல்ல. அது மாதிரி கிடைச்சு உங்ககிட்ட இது இருக்கு, இந்த இந்த தன்மையை நீங்க நீக்கிக்கணுங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக கூட இருக்கலாம். எப்படியோ ஒரு விஷயம், ஏதாவது அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்.
அப்படி காரணம் இல்லாம அந்த விஷயம் நடக்க போறது இல்லை. சரிங்களா? ஒருவேளை அது தவறான வழியில பெற்றிருந்தால் கூட நீங்க அது அவருடைய பலன் அது. ஆனா நீங்க அதை சரியான முறையில கொண்டாடுனீங்கன்னா அது உங்களுடைய பலனா மாறும். சரிங்களா? அவர் தவறாவே பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ தப்பு பண்ணி தான் வாங்கியிருக்காரு. ஆனா நீங்க அதை நல்லா கொண்டாடுனீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு நல்லதாக மாறும். அவருக்கு அது கெட்டதா மாறும். அது அவருடைய பலனா, கர்ம பலன் அது. சரிங்களா? அப்ப அந்த ஒரு புரிதல் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வந்து பொறாமை அது மாரி உறவுகள்ல பார்த்தீங்கன்னா, அ நீங்க உண்மையிலேயே ஒருத்தவங்க மேல அன்பு வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு முழு சுதந்திரம் குடுத்துருவீங்க. அவங்க யார்கிட்ட வேணா பேசுவாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ணணும்? அவங்க யார்கிட்ட பேசினாலும் நீங்க சந்தோஷம் அடையணும். ஏன்னா, அவங்க எல்லார்கிட்டயும் மகிழ்ச்சியா இருக்காங்க. உங்ககிட்ட பேசுறதாவே ஃபீல் பண்ணணும். அதாவது நீங்க இந்த மகாபாரதத்துல பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் வந்து அந்த போர்கள்ல எல்லாரோடையும் வந்து அது ஒரு இறைவன் அப்படிங்கிறவர் எல்லாத்துலயும் இருக்கிறாருங்கிறத பார்த்துக்கோங்களேன். போர்ல சண்டை போடு எல்லாம் முடியும். 18 நாள் முடியும். முடிஞ்சோனே இங்க வந்து ஆ இங்க ஆக்சுவலா அந்த ராதாவுடைய அவதாரத்துல வந்து இன்னொருத்தர் தான் இங்க கணவரா இருப்பார் ராதாவுக்கு. அந்த அயன் அப்படின்னு ஒருத்தவர் தான் இருப்பான். அவன்ட்ட வந்து நீ வந்து இத பாரு, இந்த போர பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுல வந்து ஒரு அரக்கனுடைய கண்கள் வழியா இவர் பார்ப்பார். கடோத்கஜனுடைய மகனுடைய கண்களால. அப்படி பார்க்கிறப்ப என்னன்னா, இந்த பக்கம் கிருஷ்ணர் இருப்பாரு. அர்ஜுனன் சண்டை போடுறான்னா, அர்ஜுனனும் இவனுக்கு கிருஷ்ணனா தெரிவான். அந்த பக்கம் துரியோதனன் சாவான். ஆனா துரியோதனனும் கிருஷ்ணனாவே இவனுடைய கண்களுக்கு தெரிவான். அப்ப எதுனா கிருஷ்ணன் தான் சண்டை போட்டாரு, கிருஷ்ணன் தான் இறந்தாரு, கிருஷ்ணன் தான் சண்டை போட்டாரு, கிருஷ்ணன் தான் இறந்தாரு. எல்லாமாவே கிருஷ்ணரா தான் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு இறைவன் அப்படிங்கிறவன் எல்லாருக்குள்ளயும் இருக்கிறான். அவன் தான் நன்மையாவும் இருக்கிறான், தீமையாவும் இருக்கிறான். நீங்க இறைவனை பார்க்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே சந்தோஷமா இருக்கும். அப்ப அதனாலதான் நீங்களே இறைவன் தான். அப்ப உங்களாவே அவரை பார்க்க ஆரம்பிங்க. நீங்க அடையாத வச்சு அவர் அடைஞ்சிருக்கிறாரா? அது நீங்க தான் அடைஞ்சிருக்கிறீங்கன்னு ஃபீல் பண்ணுங்க. நீங்க வாங்காத ஒண்ணு அவர் வாங்கியிருக்கிறாரா? நீங்க தான் வாங்கியிருக்கிறதா ஃபீல் பண்ணுங்க. இந்த மனநிலை எதுக்கு வேணும்னா, நீங்க எதுக்காக வேண்டினாலும் பரவால்ல, பக்குவப்படலனாலும் பரவால்ல. உங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காவது இத செய்ய ஆரம்பிங்க. அப்படி செஞ்சா உங்ககிட்ட என்ன வரும் அப்படின்னா, அந்த நல்ல விஷயங்கள் உங்கள நோக்கி தேடி வரும். அப்ப இந்த ஒரு தன்மை நமக்குள்ள வரணுங்க. சரிங்களா? இது அடுத்தவருடைய வெற்றியிலேருந்து அப்ப அந்த உறவுலையும் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு நெருக்கமான ஒருத்தங்க, அவங்க வேற ஒருத்தர்ட்ட பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? என்னைய விட்டுட்டு அவங்கள்ட்ட பேசுறாங்க. நீங்க என்ன எனக்கு முக்கியத்துவம் குடுக்காம அவங்கள்ட்ட பேசுறீங்க அப்படின்னு சண்டை. வாழ்க்கை துணை அந்த மாரி அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் ஒருத்தர் இருக்காரு, அவங்க அம்மாட்ட ரொம்ப நெருக்கமா இருக்காரு, இல்ல சகோதரிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்காங்கன்னா, உங்களுக்கு நான் முக்கியமா? அவங்க முக்கியமா? அப்படின்ற அந்த ஒரு இதெல்லாம் பண்ணுனீங்க அப்படின்னா, நீங்க அது அது பொறாமையினுடைய வெளிப்பாடு தான். ஏன் அந்த மாரி நம்ம நடந்துக்கணும்? ஏன் அப்படி இருக்கணும்? அது அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கத்தான் செய்யும். அந்த இடம் யாரும் பிடிக்க முடியாது. அவங்களுக்கு உள்ள இடத்த யாரும் மாத்தவும் முடியாது, தடுக்கவும் கூடாது. தடுத்தீங்கன்னா, அது உங்களுடைய கர்ம பணியா மாறும். உங்களுடைய வாழ்க்கை நிம்மதி இல்லாம போகும். உங்க மனசுல நெறைய உங்கள சுத்தி ஒரு கோட்டைய உருவாக்கிறீங்க. சரிங்களா? அப்படி நினைக்காதீங்க. எல்லாருக்குள்ளயும் ஒரு அன்புங்கிறது இருக்கு அப்படின்னா, அந்த அன்பு அவங்கவங்க மனசு அந்த அன்பு எப்படி உணரப்பட வேண்டும்னா, ஆன்மாவால் உணரப்பட வேண்டும். அப்படி அன்ப ஆன்மாவால நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா சரி, கரெக்ட். அந்த ஃபீல் கிடைக்கும். ஓகே, நம்ம கிட்ட தான் அவர் அன்பா இருக்காரு. நமக்கான இது கிடைக்குது அப்படின்னு தெரியும். சரிங்களா? இல்லைன்னா ஒரு வெறுப்புணர்வோட உங்ககிட்ட அவங்க திரும்ப பழக ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப இந்த ஒரு தன்மையிலேருந்து நம்மள காப்பாத்திக்கணும் அப்படின்னா, இந்த உணர்வு நம்மகிட்ட இருக்கிறத கண்டுபிடிச்சு அத முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? வெளியேத்தணும். சரி எங்கெங்கெல்லாம் இருக்கும்? இது ஒப்பீடு பண்றது. அனைத்திலையும் கர்வம் கொள்ளுதல். முதல்ல அகங்காரம் வந்துரும். எல்லாத்துலயும் கர்வம் இருக்கும். இந்த கர்வம் இருக்கு அப்படின்னாலே பொறாமையும் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? திறமைய ஒப்பீடு பண்ணுவாங்க. உங்களுடைய உங்களுடைய திறமையோட இன்னொருத்தருடைய திறமைய ஒப்பிடுறது, அதை ஏத்துக்க முடியாம, உங்களுடைய ரொம்ப நெருக்கமான ஒருத்தங்க இன்னொருத்தர உங்ககிட்ட பாராட்டுறது. அவர் உண்மையிலேயே சூப்பரா பண்றாரு. அதாவது நீங்க என்ன ஃபீல்டுல இருக்கிறீங்களோ, அதே ஃபீல்டுல இன்னொருத்தர் நல்லா இருக்காரு, நல்ல திறமையோட இருக்கிறாருன்னா, அந்த விஷயத்த சொன்னா, உங்க மனசு உள்ளார்ந்து ஏத்துக்கிடுதா? இல்ல வெளியில மட்டும் நீங்க ஏத்துக்கிறீங்க, உள்ளார்ந்து மனசுக்குள்ள பொறுமுறீங்களா? இங்க எல்லாமே உள்ளார்ந்து தான் நான் சொல்ற விஷயம்லாம். வெளியிலேயே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வெளியில எல்லாமே நாடகமா போயிடுச்சு. நம்ம எல்லாத்துக்குமே நம்ம எல்லாருக்கும் தெரியுதுல்ல. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, யாரும் யாரும் சொல்ல மாட்டேங்கிறோம். எல்லாருமே நான் நெறைய பேர் கேட்டேன். நான் பாசிட்டிவா இருக்கேன்னு தான் சொல்றாங்க. ஆனா அவங்களுக்குள்ள உள்ளார்ந்து பார்க்கும்போது அது பாசிட்டிவே கிடையாது. ஒருத்தர் பாசிட்டிவா இருக்கிறாரு அப்படின்னா, நீங்க அதுக்கு நெறைய அளவுகோல் இருக்குது. அந்த விஷயங்கள பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். என்கிட்ட இந்த உணர்வு இல்லன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க கிட்ட பேசும்போது தெரியும். அவங்கள்ட்ட அது இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிரும். பார்த்தாலே தெரிஞ்சிரும். எனக்கெல்லாம் அத பழகும்போதே தெரிஞ்சிரும். சரிங்களா? ஆனா அவங்க வெளிப்படையா சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா வெளிப்படையா சொல்ல விடாத கான்ஷியஸ் மைண்ட்.
அது அவங்க மேல தப்பு இல்லை. கான்சியஸ் மைண்ட் அவங்கள பிடிச்சி வச்சிருக்கோம். அதுக்கு நிறைய காரணங்கள் அது கொடுக்கும். தான் சரிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் அது கொடுத்துட்டே இருக்கும். அவங்க என்னைக்கு அதை உடைச்சு எறிகிறாங்களோ, நான் தப்புங்க, என்னிட்ட இது இருக்கு அப்படின்ற ஒத்துக்கக்கூடிய தன்மை என்னைக்கு வருதோ, அன்னைக்கு அவங்க அந்த வெளிமனசு அப்படியே ஆஃப் ஆகும். புரியுதுங்களா? நம்ம கிட்ட இருக்கிற அந்த உண்மையான அந்த தன்மையை நான் என்னைக்கு ஒத்துக்கிறேனோ, அன்னைக்கு என்னுடைய வெளிமனம் என்ன ஆகும்? ஆஃப் ஆகும். ஓ, கண்டுபிடிச்சிட்டாயா, இந்த ஆள் கண்டுபிடிச்சிட்டான், நம்மளை சும்மா விட மாட்டான் அப்படின்ற அது ஒரு நிலைக்கு வந்துடும். சரிங்களா? அப்ப திறமையை வந்து ஒப்பீடு பண்றது, மற்றவர்களுடைய என்னைக்குமே இந்த கம்பேரிசன் வந்து நீங்க அது மாரி பண்ணாதீங்க. நீங்களும் யூனிக், அவரும் யூனிக். ஏன்னா இந்த உலகத்துல இந்த ஒவ்வொரு மனிதர்களும் வேற வேற மாதிரி தான். ஒவ்வொருத்தருட்டையும் திறமை இருக்குது. ஒவ்வொருத்தருமே, அதனாலதான் சொன்ன எல்லா மனிதருக்குள்ள இருக்கிறதும் இறையாற்றல் தான். அப்ப இந்த எல்லா இறைத்தன்மையும் ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த லெவல்ல அது வளர்ந்துட்டு இருக்குது. அது எத்தனை பிறவிகள் வந்துச்சோ, என்ன மாதிரி தன்மையெல்லாம் அனுபவிச்சதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வளர்ந்துருக்கு. நீங்க என்ன நீங்க அடைஞ்ச அனுபவங்களை அவங்க அடைஞ்சிருக்க முடியாது. சரிங்களா? அப்ப அந்த திறமை வேறுபடதான் செய்யும். பொருளாதார நிலையை பார்த்து ஒப்பீடு பண்றது, நம்மளை தாழ்த்திக்கிறது, நம்மளை என்ன பண்றது, நீங்க எல்லாம் வருவீங்கப்பா, நான் என்னால எல்லாம் முடியுமா, பட்டுன்னு அடுத்து அப்படியே ஒன்னா மேலே எகிர்றது, இல்லைன்னா அப்படியே கீழே படுத்துறது. புரியுதுங்களா? இந்த நடுவுல இருந்து சமமா பண்ண தெரியாது. அப்படியே நம்மளை தாழ்த்திக்கிறது, மற்றவங்க அறிவோட நம்மளை கம்பேர் பண்ணி பார்க்கறது. இப்படிதான் அவங்கெல்லாம் இப்படி நல்லா எழுதுறானே தெரியல, எப்படிதான் அவங்கெல்லாம் இப்படி நல்லா படிக்கிறான், எப்படி இந்த அவங்க வந்து நல்லா வேலை செய்யறாங்க, இப்படி முளைக்கிறாங்க, நம்மளால முடியவே இல்லையே அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் வர்றது. மற்றவங்களுடைய அழகு, அவளுக்கு கண்ணு மட்டும் ரொம்ப அழகா இருக்கு, மூக்கு ரொம்ப அழகா இருக்கு, என் கண்ணு மட்டும் கொஞ்சம் நல்லா வந்திருக்க கூடாதா, என் அம்மாவை தான் என்னை பெத்து வச்சிருக்கேன், ஏன் தான் இப்படி பெத்து வச்சிருக்கோ தெரியல அப்படின்னு அம்மாவுக்கு வேற 2 பாட்டு. என்ன காரணம் இது? அடுத்தவங்களுடைய அழகை பார்த்துட்டு நம்ம, ஐயோ அந்த அந்த நடிகை இவ்வளோ அழகா இருக்காங்களே, இந்த ஹீரோ நல்லா இருக்காரே, ஏன் நமக்கு இந்த மாதிரி இல்லையே, இந்த மாதிரி எல்லாம் ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துட்டு இருக்குது அப்படின்னா நம்மளுக்குள்ள அந்த பொறாமைங்கிற அந்த உணர்வு இருந்துட்டே இருக்கு. சரிங்களா? அப்ப இதை வந்து நம்ம முதல்ல என்ன பண்ணணும், நம்ம கிட்டே இருந்து நீக்கணும். அப்புறமா பாராட்டுறதுக்கு மறுப்பு. மற்றவங்களுடைய வெற்றியை நம்ம பாராட்டுறது கிடையாது, மற்றவங்களுடைய வளர்ச்சியை நம்ம பாராட்டுறது கிடையாது. அவங்களுடைய திறமை, அவங்களுடைய வசதி எல்லாம் நம்ம பாராட்ட மறுக்கிறோம் அப்படின்னா நம்ம கிட்ட அந்த பொறாமை உணர்வு இருக்கு. அவங்க மனப்பூர்வமா பாராட்டுறது, வாழ்த்துக்கள் பண்ணிருக்கிறீங்க, பரவாயில்ல வாழ்த்துக்கள். அவர் வளர்ச்சி பார்த்து என்ன பண்றது, நல்லதுக்கெல்லாம் காலம் இல்லை, இவர் சொல்லிட்டு இருப்பார். அவருக்கு பேச்சு இல்லைனாலும் இங்கே சொல்லிட்டு இருக்காரு. அப்படி கிடையாது. நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன், நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா உனக்கு கிடைச்சிருக்கு பாரு, அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னு மனதார அவர்கிட்டயே பாராட்டணும். அந்த வெற்றியை மனதார அப்படியே அந்த மனசுக்குள்ளேருந்து வரணும். அந்த வெற்றியை பாராட்டுறது, சும்மா நன்றி சொல்லுவோம்ல, சும்மா நன்றி சொல்லுவோம்ல, நன்றிங்க ரொம்ப நன்றி அப்படி போயிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி இல்லை. அந்த நன்றி ஏன் சொல்றீங்க, அந்த ரீசனோட உள்ளேந்து அது வரணும். அந்த நன்றி உண்மையிலேயுமே உணர்ந்து ஃபீல் ஆகி அந்த நன்றி வரும். அப்படி வந்துச்சுன்னா அது இருக்கு. அதே மாதிரி இந்த வளர்ச்சியை பாராட்டுறதும் அப்படிதான் வரணும். ஒருத்தர் மனதார வரணும். இப்ப நான் எல்லாம் சொல்லிடும்ல, இந்த பயிற்சியில எல்லாம் கேட்கறாங்கல்ல, பாராட்டணும். உடனே வீட்டுல மனைவி அன்னைக்கு சாப்பாடு உணர்ந்து வச்சாலும் நல்லா இருக்குப்பா, பரவாயில்லப்பா, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அதை ஒரு நல்லா கூட சொல்ல மாட்டாங்க. அதை அழகா அதை இன்னும் நல்லாவே சொல்லலாம்ல, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு உங்க மனசுக்குள்ளேருந்து அதை சொல்லுங்க. சொல்லணுங்கிறதுக்காக சொல்லாதீங்க. ஆனா முதல்ல அப்படித்தான் தோணும். ஃபர்ஸ்ட் 1 or 2 டைம்ஸ் வந்து வரும் சொல்லணுங்கிறதுக்காக தான். ஏன்னா ஒரு புது பழக்கம்ல அது. அப்ப அந்த புது பழக்கம் வர்றப்ப எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இப்போ 4 மணிக்கு எழுந்திரிக்கிறது ஒரு புது பழக்கம், பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிக்கிறது. இப்ப எழுந்திரிச்சுட்டே இருக்கிறீங்க இல்லையா, ஒரு 26 நாள் தொடர்ச்சியா எழுந்திரிச்சிருப்பீங்க. இதுல நிறைய பேர் பிரேக்கப் அடிச்சிருப்பீங்க, இதெல்லாம் அடிச்சு வந்துட்டே இருப்பீங்க. இப்படி வந்திருக்கும் போது, அதாவது இந்த 26 நாளும் யார் ஒருத்தங்க தொடர்ச்சியா வந்திருந்தாங்களோ, இவங்க என்னைக்காவது ஒரு நாள் பிரேக்கப் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் முடிஞ்சது. அப்புறம் அவங்களை இதை கண்டினியூ பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதாவது ஒரு நல்ல நிகழ்வு, எந்த ஒரு விஷயத்த நீங்க ஒரு ஒரு விரதமா எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களோ, இது ஏன்னா இந்த 48 நாள் வரையும் அது ஒரு என்ன எடுத்திருக்கிறீங்க அப்படின்னா, உங்க மனசுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறீங்க. அந்த தீர்மானத்துக்கு கட்டுப்பட்டு உங்க மனசு நடந்துட்டு ஒரு நாள் கூட விடாம கரெக்டா எழுப்புறது எல்லாம் பண்ணுது. ஆனா இது என்ன ஆகும்னா, உங்களுடைய பழக்கமா மாறாத வரைக்கும் என்னைக்கு பிரேக்கப் பண்ணாலும் பிரேக்கப் தான். அப்புறம் அதுக்கு முன்னாடி உங்களால 4 மணிக்கு எழுந்திருக்கிறது பெரிய சவாலாயிடும். புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், இது பழக்கமா மாறுற வரைக்கும் நீங்க என்னைக்காவது பாருங்களேன், இன்னைக்கு என்னைக்காவது யாராவது ஒரு நாள் பல் விளக்காம விட்டுறதுக்கு முன்னாடி தொடர்ந்து பல் விளக்காம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்களா? பண்ண மாட்டோம். ஏன்? அது உங்களுடைய பழக்கமா மாறிடுச்சு. ஆனா இதுவே சின்ன பிள்ளையில உங்களை டெய்லி பல் விளக்க சொல்லிட்டு இருந்தப்ப
ஒரு நாள் விட்டுட்டா நீங்க விட்டுருவீங்க. ஏன்னா, அப்ப அது உங்களுக்கு பழக்கமா மாறல. புரியுதா? அப்போ இதே மாரிதான் இந்த விஷயம் உங்களுடைய பழக்கமா மாறணும். வெற்றியை பாராட்டுங்க. மத்தவங்களுடைய வளர்ச்சிய மனதார பாராட்டுங்க. அவங்க கிட்ட திறமை இருக்குன்னா, அத சந்தோஷமா பாராட்டுங்க. சரிங்களா? அவங்க உண்மையிலேயே வசதியோட இருக்கிறாங்களா, அத நல்லா பாராட்டுங்க. அப்படி பாராட்ட, பாராட்ட என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா மாறும். வளமா மாறும். அடுத்து வெறுப்பு. தன்னை விட ஒருத்தருக்கு உயர்வு நிலை அடைஞ்சுட்டாரு அப்படின்னா, அவர வெறுக்கல அப்படின்னாலும், இந்த உலகத்த வெறுக்கிறது, அந்த எந்த கான்செப்ட்ல அவர் பண்ணியிருக்காரோ, அத வெறுக்கிறது. புரியுதுங்களா? சொல்லப்போனா வாழ்க்கையே வெறுக்கிறது. இந்த மாரியான ஒரு தன்மை இருந்துச்சு அப்படின்னா, அது பொறாமையினுடைய வெளிப்பாடு தான். வேற வேற இடத்துல அது வெளிப்படுது. தன்னை விட ஒருத்தர் உயர்வு நிலை அடைஞ்சிட்டாரு. நீங்களும் உழைச்சிட்டே இருக்கிறீங்க. ஒரே ஃபீல்டுல ஒண்ணா உழைக்கிறீங்க. அவருக்கு கடன்னு வெற்றி வருது. நீங்க உங்களுக்கு வெற்றியே வரல. அப்ப அவர் வெறுக்கல. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? என்னங்க முன்ன செஞ்சாலும் ரிசல்ட்டே வரமாட்டேங்குதுங்க. ரொம்ப சங்கடமா இருக்குதுங்க. ச்சே! எவ்வளவுதாங்க நான் பண்ணுவேன். நானும் எல்லா வேலையும் பண்ணி பார்க்குறேன். ஆனா ஒண்ணும் ரிசல்ட் வரவே மாட்டேங்குதுங்க. இந்த வெறுப்பு எதனால வருதுன்னா, ஒருத்தன் வெற்றி பெற்றிருக்கான் என் ஃபீல்டுல. என்னால ஜெயிக்க முடியல. ஏன் என்னால ஜெயிக்க முடியல? இதனால வர்ற வெறுப்பு. இதுவும் பொறாமை தான். சரிங்களா? இதுவும் என்னதான்? அவரு அடைஞ்ச வெற்றினால இப்ப ஒருத்தருமே அடையலைன்னா இவங்க சந்தோஷமா இருப்பாங்க. புரியுதா இல்லையா? பரவால்ல. அந்த ஆளுக்கும் வரல, நமக்கும் வரல. அப்ப இந்த உணர்வு வராது. புரியுதுங்களா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மள விட ஒருத்தர் உயர்வு அடைகிறாரு. நம்மளால அந்த ஃபீல்டுல அடைய முடியலையே! அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை வந்து பல இடங்கள்ல வெறுப்பா மாறும். தனக்கு கிடைக்காதது. எனக்கு ஒண்ணு கிடைக்கலையா? அடுத்த ஆளுக்கு கிடைச்சிடக்கூடாது. நம்ம சொல்லுவோம்ல அடிக்கடி ஒரு பழமொழி. நம்ம நெறைய பேர் வீட்ல நம்ம வீட்ல கரண்ட் போனா ஓடி போய் அடுத்த வீட்ட தான் பார்ப்பாரு. ஏன் அப்படின்னா, அங்கேயும் கரண்ட் போயிட்டா, அப்பாடான்னு வந்து நிம்மதியா உட்காருவாரு. ஏன்னா, மொத்தத்துக்கு இல்லப்பா வந்துரும். எல்லாருக்கும் எல்லாருக்கும் அது நடந்தா ஓகே. இப்ப நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்க, இப்ப இந்த இதெல்லாம் போட்டாங்கல்ல, கொரோனா தடுப்பூசி போட்டப்ப என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் போடுறாங்க. நெறைய பேரு இவங்களே கேன்வாஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாரும் போட்டாங்கல்ல, அப்ப எல்லாரையும் போட வச்சிரணும். நம்ம மட்டும் போட்டுட்டு இருந்ததா இருந்துறக்கூடாது. நீங்களும் போடுங்க, போடுங்க. போட்டு தான் ஆகணும். அதான் நல்லது. ஆகும்னு எல்லாம் பண்ணிட வேண்டியது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ, அத எல்லாரும் செஞ்சிரணும். நான் ஒரு ஆள் மட்டும் இப்ப நீங்க ஏதாவது கொண்டு போய் ஒரு அரசாங்கத்துல ஒரு நிகழ்வு கேட்கறாங்கன்னா, ஒரு ஆள் குடுத்துட்டு வந்து இவங்க நீங்க தான் முன்னாடி போய் குடுக்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன். இவர் என்ன பண்ணுவாருன்னா, முதல்ல இவர் எல்லாரையும் குடுக்க வைப்பாரு. இவரே கேன்வாஸ் பண்ணுவாரு. ஏன்னா, நம்ம குடுத்துட்டோம்ல, எல்லாரையும் குடுக்க வச்சுட்டா, ஏதாவது ஒரு நாளைக்கு பாதிப்புனாலும் அது எல்லாருக்கும் சேர்ந்து வரட்டும். நல்லதா இருந்தாலும் பரவால்ல. அத பத்தி பிரச்சனை இல்ல. இந்த ஒரு தன்மை வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் எதோடைய ஒண்ணு நம்மள நம்மள வந்து சேஃப்டி ஜோனுக்குள்ள வச்சுக்கிறது. சரிங்களா? இதுவும் அந்த ஒரு பொறாமையினுடைய தன்மையினால தான் நாம என்ன பண்றோம்னா, நமக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கக்கூடாது. சரி யாருக்கு கிடைச்சிருக்கு, நமக்கு கிடைச்சது மாரி யாருக்கு கிடைச்சா அத பத்தி பிரச்சனை இல்ல. அது என்னாவது இருந்துட்டு போட்டும். அப்படிங்கிற ஒரு தன்மைக்குள்ள இருப்பாங்க. சரிங்களா? இந்த மாரி உணர்வுகள் யார்ட்ட இருக்கோ அவங்கலாம் அந்த பொறாமையோட இருக்காங்க. எரிச்சல். தன்ன மீறி நடக்கிறப்ப. இந்த எரிச்சல் உணர்வு வருதா? என்ன மீறி நடக்குது. நான் எல்லாம் செய்றேன். ஆனாலும் மீறி நடக்குது. அப்படி நடக்கும்போது நமக்கு எரிச்சல் வரும். என்ன என்ன தூக்கி அடிப்போம் பட்டாரம். செஞ்சுட்டே இருப்போம், தூக்கி அடிப்போம். நம்ம கரெக்ட்டா தான் செஞ்சுட்டு இருப்போம். வரவே இல்ல. ரிசல்ட் வரவே இல்ல. அது வேற மாரி நடந்துட்டே இருக்குது. அப்ப அது அது தூக்கி எறிவோம். அந்த அளவுக்கு ஒரு இது வந்துரும். தன்னை விட மதிப்பும், பாராட்டும் இன்னொருத்தருக்கு கிடைக்கிறது பார்த்தா ஒரே இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப அந்த மாரி நடக்குது. சரிங்களா? ஒரு பக்கத்து வீடுகள்ல அது மாரி நடக்குது. அவங்களுக்கு மதிப்பு பாராட்டு அப்படியே கோலாகலமா கொண்டாடுறாங்க. அப்ப அத பார்த்து உங்க மனசு வந்து உண்மையிலேயே பேரானந்தம் அடையணும். ஆனா அத பார்த்து உங்க மனசுக்குள்ள ஒரு பொறுமல் இருக்குது. உங்க மனசுக்குள்ள வந்து ஒரு ஏக்கம் இருக்குது. உங்க மனசுக்குள்ள ஒரு ஏமாற்றம் இருக்குது அப்படின்னா, அது எரிச்சலாக அப்படியே உங்க மனசுக்குள்ள இது பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா, எந்த இடத்துலயாவது ஒரு சின்ன வார்த்தைய நீங்க விடுவீங்க. கண்டிப்பா விடுவீங்க. உங்க ஒய்ஃப் கிட்டயாவது விடுவீங்க. இல்ல உங்க கணவர்ட்டயாவது விடுவீங்க. அது விட்டுருவீங்க. வெளியில விட்டா கூட தெரிஞ்சு விடும் அப்படிங்கிறதா உள்ளுக்குள்ள அந்த விஷயம் தெரியும். சரிங்களா? அப்ப தன்னுடைய தோல்வி மேல தோல்வி அடையும் போது, தான் வந்து தோல்வி மேல தோல்வி அடைஞ்சுட்டே இருக்கிறார். நெறைய பேர் வெற்றி அடைஞ்சுட்டே இருந்தா தான் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. வெற்றி அடைஞ்சுட்டே இருந்தா தான் இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்துட்டே இருக்கும். தோல்வி மேல தோல்வி கிடைச்சுட்டே இருக்கு. அப்பயும் அவர் சந்தோஷமா இருக்கிறாரா? அதான் முக்கியம். தோல்வி மேல தோல்வி அடையறப்ப எனக்கு நெறைய பாடம் கிடைச்சுட்டே இருக்கு பாஸ். பார்த்துருவேன். நானும் அதான்னு ஒரு கை பார்த்துறேன் அப்படின்னு என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணப்ப என்ன மாதிரி இருந்தாரோ, அதே முயற்சியோட, அதே சந்தோஷத்தோட, அதே மகிழ்ச்சியோட அவர் பண்ணிட்டு இருக்காரா? அப்படி பண்ணாருன்னா, அதாவது நீங்க ஒரு ஒரு இலக்க செட் பண்ணிட்டீங்க. அந்த இலக்குக்காக போராடுறீங்க. வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, வேலை செய்றத மட்டும் தான் நீங்க பார்க்கணும். அந்த ரிசல்ட்ட உடனே நீங்க பார்த்துட்டே இருக்கக்கூடாது. வேலைய எவ்வளவு நல்லா பண்றது? வேலைய எவ்வளவு நல்லா பண்றது? வேலைய இன்னும் எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பண்றது? இத தான் நீங்க செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா, உங்களுக்கான
விஷயம் வந்து தோல்வி மேல தோல்வி அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு வராது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? கொஞ்சோண்டு செய்யறது, கொஞ்சம் பாதி செய்யறது. என்ன ரிசல்ட் வந்திருக்கு? இவ்ளோ உடனே அத கணக்கு பண்றது. இவ்ளோ செஞ்சிருக்கிறோம், இவ்ளோ தான் ரிசல்ட் வந்திருக்கு. இது என்னது? சரியில்லையே! அப்ப அவங்க உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்றது. இப்ப இந்த ஆராய்ச்சி பண்ண நேரத்தினால என்ன ஆகும்னா, உங்களுடைய ம வேலை குறைஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் தோல்வி அதிகமாகும். ஐய்யய்யோ! இவ்ளோ செஞ்சிருக்கிறோம். ஆனா தோல்வி ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது. அப்படின்னு நினைக்கிறது. அப்ப இந்த மாதிரி பண்றதுனால நம்மளுடைய மனநிலையில எரிச்சல் உருவாகும். இதனால மத்தவங்களுடைய வெற்றிய நம்மளால வந்து ஏத்துக்க முடியாது. சரிங்களா? அப்ப அதனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்குள்ள ஒரு எரிச்சல் எல்லாத்துலயும். அது எல்லார்கிட்டயும் பரவும். சரிங்களா? வீடுகள்ல ஆரம்பிச்சு எல்லார்கிட்டயும் போகும். அப்ப இந்த மாரி இருக்கிற தன்மையும் அதுதான். அடுத்து நேரத்த காரணம் கூறுறது. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டப்புன்னு இது மாரி சொல்லுவாங்க. நல்ல நேரம். அவனுக்கெல்லாம் நேரங்க. என்ன பண்றது? நமக்கு நேரம் எப்பயுமே இப்படிதான் இருக்குது. அவர் ஜெயிச்சதுக்கு காரணம் இவர் ஜெயிச்சார்ன்னா, இவருடைய திறமை, உழைப்புன்னு சொல்லுவார். அவர் ஜெயிச்சார்ன்னா, அவரு அதிர்ஷ்டம், நேரம்னு சொல்லிடுவார். அவனுக்கெல்லாம் எல்லா திசையும் சுக்கிர திசையா இருக்குது. 9 கோள்களும் நல்ல இடத்துல இருக்குது. அவன் நல்லா வந்துட்டான். அவன் பிறந்த நேரம் அப்படிங்க. அவனுக்கு அப்படி இருக்குது. அதனால தான் அவன் நல்லா அடைஞ்சுட்டான். பாருங்க நம்ம எல்லாம் செய்யணும். நமக்கு ஒண்ணுமே வர மாட்டேங்குது. நம்ம நேரம் சரியில்ல. நமக்கு சனி திசை பொழுதன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்க வேண்டியது. இது மாரி சொல்றீங்கனாலே அது என்ன இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள பொறாமை இருக்குது. பொறாமை இருக்கிறதுனால தான் இந்த வேடே வருது. அது நேரத்தெல்லாம் நீங்க ஜெயிச்சா மட்டும் உங்க திறமை. அவர் ஜெயிச்சா மட்டும் எப்படி நேரமா மாறும்? அப்ப அங்கேயும் திறமை இருக்கிறதுட்டு தானே அவர் ஜெயிச்சிருக்காரு. அப்ப அத நம்ம ஏத்துக்க மாட்டோம். நீங்க இதுவரைக்கும் கூட சொல்லியிருந்திருப்பீங்க. இல்ல சார் நான் உங்க திறமையெல்லாம் பாராட்டுவேன் சார்ன்னு சொல்லியிருப்பீங்க. இந்த விஷயம் சொல்றீங்கன்னா ஏன் சொல்றீங்க அத? அவருக்கு மட்டும் ஏன் நேரத்த சொல்றீங்க? அடுத்து ஜாதகத்த சொல்றாரு. அவன் பிறந்த ஜாதகம் அப்படி. அது அது அவனுடைய ராசி அப்படி. அவனுடைய நட்சத்திரம் அப்படி. அவனுக்கு வந்து குரு பார்வை ரொம்ப நல்லா இருக்குது. இப்ப சனி பார்வை, குரு பார்வைலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால அவனும் வந்துட்டு இருக்கிறான். நம்ம பாருங்க எவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு கிடக்குறோம். எத்தன காலமா நம்ம இருக்கிறோம். அப்படியே இருக்கிறோமா இல்லையா? அப்படி பேசுறதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, நம்மகிட்ட அந்த பொறாமை உணர்வு இருக்கிறது. அதிர்ஷ்டம் இதெல்லாம் சொல்லுவாங்க. நல்ல நேரம், ஜாதகம், அதிர்ஷ்டம் இது எல்லாம் என்ன அதிர்ஷ்டம்னா அது இஷ்டம் தான். அதிர்ஷ்டம்னா அது இஷ்டம் வர்றது. எப்படி வர்றோம்? நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதுபடி அது வந்துரும். உங்களுக்கு உங்களுடைய இஷ்டம் மனசுக்குள்ள என்னவா இருக்குதோ, அதுக்கு தகுந்து தான் அது உங்ககிட்ட வரும். அது யார்கிட்ட இருக்குதோ அதுக்கு தகுந்த மாரி. அவர் வந்து கெட்டவரா இருந்தாலும், இன்னைக்கு கெட்டவர்களும் ஜெயிக்கிறாங்களா இல்லையா? ஏன் ஜெயிக்கிறாங்க? அவங்க அந்த ஒரு விஷயத்த நினைக்கிறதுல பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க. நான் ஏற்கனவே பல தடவ சொல்லியிருக்கேன். நான் இதுல வந்து நம்ம இதுல எல்லாம் பார்த்திருப்போம். புராணங்கள்ல எல்லாம் பார்த்திருப்போம். அசுரர்களும் தேவர்கள்ட்ட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கடவுள்கள்ட்ட வந்து வரம் வாங்குவாங்க. எப்படி அவங்களுக்கும் வரம் கிடைக்குது? அவங்க எந்த இடத்துல வீழ்ந்து போவாங்க அப்படின்னா, அவங்க கேட்கறது சுயநலத்தோடையும், தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தும்போது அவங்க வீழ்ந்து போறாங்க. அப்ப அதுல என்ன பாடம் இருக்கு நமக்கு? பக்தியோட இருந்தா நீ எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் உனக்கு கிடைக்கும். அத சரியா பயன்படுத்தலைன்னா, நீ எப்படிப்பட்ட வரம் யார் குடுத்தாலும் அது காணாம போகும். நீயும் அழிஞ்சு போவ. அப்ப அந்த 2 விஷயம் அங்க இருக்குதா இல்லையா? அப்ப நம்ம 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 எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் நம்மளால இந்த பொருள் சார்ந்த வாழ்க்கையில எல்லாத்தையுமே பெற முடியும். நான் இங்க சொல்லிக் குடுத்துருக்கிற விஷயம் என்னன்னா, நீங்க பொருள் சார்ந்த வாழ்க்கையில பெற்ற அனைத்தையும் உங்களோட வச்சுக்கிறதுக்கு தான் நான் சொல்றேன். உங்களோட வச்சுக்கிறதுக்கு அத முழுசா அனுபவிக்கிறது. அப்புறம் நீங்களே அத முக்தி அடைஞ்சிருங்க. இது இது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கிற அளவுக்கு நீங்களே ஆயிடுவீங்க. ஆனா நீங்க எப்படி வேணா உங்கள சும்மா இது சொல்றோம் இல்லையா? நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றோம்ல. சும்மா சொல்லி அட்ராக்ட் பண்ணி வாங்கிட முடியும். ஆனால் அதுல தவறான எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா, அதனாலேயே நீங்க வீழ்ந்து போவீங்க. அதுவே உங்கள வீழ்த்திடும். சரிங்களா? அது அது அத நம்ம பயன்படுத்துற விதம் ரொம்ப முக்கியமானது. நெறைய இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. எத வேணா நெனச்சு மணி அட்ராக்ட் பண்ண முடியும். எப்படி வேணா நெனச்சு ஒரு விஷயத்த நம்மளால அடைய முடியும். ஆனால் அதனுடைய நோக்கம் தவறாக இருந்தால், அதனாலேயே நீங்க அழிஞ்சு போவீங்க. புரியுதுங்களா? அப்ப அது இருக்கக்கூடாது. இது நம்ம நெறைய உதாரணம் இருக்குது. அப்ப இந்த மாரி நம்ம நேரத்தை எல்லாம் காரணம் சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா, அது சரியா இருக்காது. பழிக்கு பழி வாங்குறது. தவறுகள கையில எடுக்கிறது. அப்ப அவர் ஜெயிச்சுட்டாருன்னா, அவர் என்னெல்லாம் தப்பு பண்றாரு? அதையெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி அவருக்கு மட்டும் குடுத்தீங்க? அவங்க நேரா எடுத்துட்டு போங்க. இவரும் நானும் ஒண்ணா தானே செஞ்சிருக்கோம். ஆனா அவர் இதெல்லாம் பண்ணியிருக்கிறார். அவர் பண்ணவருக்கு மட்டும் எப்படி குடுத்தீங்க? எனக்கு ஏன் குடுக்கல? சரிங்களா? அப்ப அப்ப என்ன பண்றோம்? அவர் ஜெயிச்சத கொண்டாடல. அவரு அவருடைய அவருக்கு எப்படியோ கிடைச்சுட்டு, ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, நீங்க போய் கேட்கிறதா இருந்தா உங்களுடைய திறமைகள சொல்லி கேளுங்க. நீங்க பண்ண நல்ல விஷயங்கள சொல்லி கேளுங்க. நானும் தவறு, அவரும் தவறு. அந்த தவறுக்கு மட்டும் எப்படி குடுத்தீங்கன்னு கேட்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? இங்க வந்து அவர பழி வாங்கணும். சரிங்களா? அப்படி பழிக்கு பழி வாங்குறது. அவர் என்ன செஞ்சாரோ, இல்லன்னா அவர் ஏதாவது ஒண்ணு ஏற்கனவே உங்கள பழி வாங்கியிருப்பாரு. உங்கள வந்து வேலைக்கு போக விடாமலோ, இல்ல ஏதோ உங்களுக்கு அந்த ப்ரமோஷன் கிடைக்காம பண்ணியிருப்பாரு. இல்ல உங்களுக்கு அந்த செல்வம் கிடைக்காம பண்ணியிருப்பாரு.
சரிங்களா? ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கெடுத்திருப்பார். திரும்ப அவருக்கு அது கிடைக்கிறப்ப, இவர் என்ன பண்ணுவாருன்னா, அதே மாரி நானும் பண்ணணும்னு முடிவெடுக்கிறது. அது ஒரு தவறு. யாருக்குமே நீங்க தீர்ப்பு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? அவர் செஞ்சதுக்கு அவர் அனுபவிப்பார். நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களுடைய இயல்பு என்ன? அந்த இடத்துல நீங்க அவர நல்லா பாராட்டுங்க. நல்லா அவர வாழ்த்துங்க. சந்தோஷப்படுத்துங்க. இது செஞ்சீங்கன்னாலே, நீங்க பல மடங்கு உயர போயிடுவீங்க. நான் எப்படி சார் அப்படி உயர போனாலும், அந்த ஆள் அவன் செஞ்சது தப்பு இல்ல சார். அவன எப்படி சார் அப்படியே விடுறது? ஏதாவது செய்யணும்ல சார். அவனுக்கு எப்படி தான் சார் பாடம் புகட்டுறது? நீங்கலாம் ஒண்ணும் பாடம் புகட்ட வேண்டாம். நீங்கலாம் ஏதோ அவருக்கு தண்டனைலாம் குடுக்க வேண்டாம். அதுக்கு ஒரு ஆள் இருக்காரு. அவர் குடுத்துக்குவாரு. அவருடைய கர்மாவே அவருக்கு குடுக்கும். புரியுதுங்களா? நீங்க அத பத்தி யோசிக்க வேண்டாம். நெறைய பேருக்கு இதான் வருத்தமே. அவன் மோசம் செஞ்சிருக்கான் சார். அது எப்படிதான் சார் உணர்றது? நான் உணர வைக்கணும் சார். எப்படியாவது உணர வைக்கணும் சார். எனக்கு செஞ்ச மாரி நான் உணர்ந்த மாரி அவன் உணரணும்னா, நானும் அதே மாரி செஞ்சா தானே உணருவான். இதுதான் அவங்க பழகி பழகி சொல்றவங்களோட முக்கியமான நோக்கமே இதுதான். அவங்க என்ன எப்படி காயப்படுத்துனாங்களோ, அதே விஷயத்த நான் அவங்களுக்கு குடுத்தா தானே அவங்க உணர்வாங்க. அவங்க உணர்ந்தா தானே அவங்க திருந்துவாங்க. நான் அந்த வேலைய தான் செய்றேன் அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் செஞ்சு ஒண்ணும் நடக்காது. இதுக்கு பேரு தான் பழிக்கு பழி வாங்குறதுன்னு பேரு. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா, நீங்களும் கர்மாவ மாத்தி பண்றீங்க. அப்ப உங்களுக்கும் மோசமான விஷயம் திரும்ப வரும். அது ஒரு சங்கிலி தொடரா மாறிடும். இந்த இடத்துல நீங்க மன்னிக்க கத்துக்கோங்க. இந்த இடத்துல கருணை காட்ட கத்துக்கோங்க. இந்த இடத்துல அன்பு காட்ட கத்துக்கோங்க. அவரு அது அவரோட இது என்னோட இயல்பு. புரியுதுங்களா? அப்படி செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய வளர்ச்சி அபரிமிதமா இருக்கும். சரியான நேரத்துல தூற்றுறது. அப்புறமா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஏதாவது இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னா, அது ஒரு நேரம் பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள வந்து தூற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. வசப்பாடுறது, அவங்க இது பண்றது. அந்த மாரி செய்யக்கூடிய வேலைய நம்ம பண்ணுவோம். இதெல்லாமும் என்னதான்? இதெல்லாமும் அந்த பொறாமையினுடைய மறுவடிவங்கள் தான். இது இருந்தா தான் இந்த மாரியான எண்ணங்களே வர ஆரம்பிக்கும். இது இருந்தா தான் நம்ம அந்த மாரிலாம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு வரும். சரிங்களா? அப்ப அதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கோங்க. இந்த மாரியெல்லாம் இருக்குது அப்படின்னா, நாமும் இதுல எல்லாம் இந்த மாரி எண்ணங்கள் நம்மளுக்குள்ள இருக்குது. ரைட். அப்ப அதிலேருந்து நம்மள இதெல்லாம் இருந்தா என்ன பண்ணணும்? அவங்களுடைய தவறுகள பார்க்காதீங்க. அவர் என்ன நல்லது பண்ணியிருக்காரோ அத பாருங்க. ஏன்னா, நீங்க உங்களுக்கு நல்ல விஷயம் தானே வேணும். உங்களுக்கு நல்ல விஷயம் வேணும்னா, நல்ல விஷயத்த பாருங்க. அதே மாரி நீங்க உங்களுக்கு வந்து உங்கள யாரோ புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு உண்மையிலேயே நீங்க கஷ்டப்பட்டுருக்கிறீங்க, காயப்படுத்தியிருக்கிறாங்க. பரவால்ல அத மன்னிச்சுடுங்க. சரியான நேரத்துல நம்மள என்ன பண்றது? மத்தவங்கள நீங்க தூத்தாதீங்க. அது அவங்க மனச பாதிக்கும். அந்த மாரி விஷயங்கள நீங்க அவங்களுக்கு ஆறுதலா இருங்க. ஒரு பெரிய விஷயம் இல்ல. வந்துரலாம். நீங்க ஜெயிச்சிருக்கிறீங்க. உங்களால முடியும். அப்படிதான் சொல்லணுமே ஒழிய, உனக்கு நல்லா வேணும். அப்படிதான் வேணும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசக்கூடாது. சரிங்களா? அந்த மாரி விஷயம். அநியாயம் நிகழ்ந்தா நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு அநியாயம் நிகழ்ந்துருச்சு அப்படிம்பாங்க. இன்னொருத்தருடைய வெற்றியினால எனக்கு அநியாயம் நடந்தது. அவருடைய எல்லா வளர்ச்சியும் பார்த்துட்டு எனக்கு மட்டும் அநியாயம் நடந்திருக்கு. இந்த உலகமே சேர்ந்து எனக்கு எதிரா நிக்குது. இந்த உலகமே சேர்ந்து எனக்கு எதிரா நிக்குது. இது எனக்கு பெரிய அநியாயம் அப்படிம்பாங்க. உலகத்துல இருக்கிற எல்லாருமே இத சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு தேவையானது, உங்களுக்கு சாதகமானது உங்களுக்கு வந்துச்சுன்னா நியாயம்ங்கிறீங்க. இப்போ பெரிய தீவிரவாதி கூட்டம் இருக்குது. அவங்கள அரசாங்கம் அடிச்சு முடிச்சு எப்படியோ புடிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்ப அந்த தலைவர் என்ன சொல்வாரு? எங்களுடைய இயக்கத்துக்கு மிகப்பெரிய அநியாயம் நிகழ்ந்திருக்கும்பாரு. இந்த அரசாங்கம் என்ன சொல்லும்? எங்களுக்கு மிகப்பெரிய நியாயத்த நாங்க மக்களுக்கு குடுத்துருக்கோம்னு சொல்லும். இதுல எது நியாயம்? எது அநியாயம்? அரசாங்கம் செஞ்சதுனால பல கோடிக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டது. அந்த கொள்ள கூட்டத்தையோ அல்லது தீவிரவாத கூட்டத்தையோ அடக்குனதுனால பல கோடிக்கணக்கான உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அரசாங்கம் செஞ்சது நியாயம். இதுவே அந்த தீவிரவாத கூட்டம் ஒரு புரட்சி இயக்கமா இருக்குது. அதனால பல கோடிக்கணக்கான உயிர்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய நிலையே மோசமா போயிடுச்சு. இவங்க தோத்ததுனால அப்படின்னா, அது உண்மையிலேயே அநியாயம் தான். அங்க எவ்வளோ பேருடைய பலன் இருக்குது? எவ்வளோ பேர் பயன்பெறுவாங்க அதனால? அது எத்தன பேருக்கு சங்கடத்த குடுக்காது? அத வச்சு தான் அது நியாயமா, அநியாயமான்னு பார்க்க முடியும். ஆனா நெறைய பேர் நம்ம என்ன பார்க்குறோம்னா, எனக்கு சாதகமானது வந்தா மட்டும் அது நியாயம். எனக்கு பாதகமானது வந்துச்சுன்னா, அது எனக்கு அநியாயம். இது வந்து ஒரு ஒரு விஷயம்னா, எல்லாருக்கும் ஒரே மாதிரியா தானே இருக்கணும். அது எப்படி இவருக்கு நியாயமா இருக்கு, அவருக்கு அநியாயமா இருக்குது? ஒரு வெற்றிய ஒருத்தர் நியாயம்ன்னு சொல்றாரு. அதே வெற்றி இவருக்கு அநியாயமா எப்படி மாறும்? இவருக்கு சாதகமா இல்லைன்னு அவர் நெனைக்கிறார். புரியுதுங்களா? அப்ப அப்ப அதுக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன்? அதுக்கு ஒரு பாடம் கற்பிப்பேன். இவர் எடுத்து கையில எடுக்கிறார். அந்த வேலைய பண்ணாதீங்க. புரியுதுங்களா? இது இது மாரிலாம் சொல்லாதீங்க.
ஒவ்வொருத்தருடைய செயல்களுக்கும் எண்ணங்களுக்கும் தகுந்த விளைவுகள் கிடைச்சிட்டே இருக்குது. ஓகே, ஏத்துக்கிறேன். நான் வர்ற வரை நான் முயற்சி பண்றேன். நான் வர்ற வரையும் காத்திருக்கிறேன். அவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டியது. அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றது? நம்மளே இதை வந்து இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னா நம்ம கிட்ட அது இருக்கு. ஏளனம் செய்யறது. பாராட்டுக்கு பதில் அவங்க வந்து குறை சொல்லிட்டே இருக்காரு. நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. ஆமா ஆமா, இவர் பெரிய செஞ்சாரு, என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும்ல, எப்படி வாங்குனீங்கன்னு தெரியும். இப்ப ஏதாவது விருது வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு விருது கிடைச்சிருக்கு. விருது வாங்கினாங்கிறது விருது கொடுத்திருந்தா நல்லது, கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவர் சொல்லுவாரு, எங்கெங்க கொடுத்தாங்க, வாங்கினாங்க. அந்த விருது வாங்குறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க தெரியுமில்ல, பணம் கடுமையா விளையாண்டுருக்கு. இது மாதிரி உட்காந்து இன்னொரு இடத்துல பேசுறீங்க அப்படின்னா நீங்க அவருடைய வெற்றியை ஏளனம் பண்றீங்க. பாராட்டுக்கு பதில் குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு விருது, யாரோ ஒரு வெற்றி அடைஞ்சு வந்திருக்கிறாருன்னா அதை வந்து இது 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 எவ்வளவு வேலை நடந்திருக்கு தெரியுமில்ல, உள்ளுக்குள்ள எத்தனை லட்சம் கை மாறி இருக்குன்னு தெரியுமா? சாதாரண வேலையா பண்ணியிருக்காங்க, யாரும் கொடுக்கல, வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை மற்றவங்கள்ட்ட இது மாதிரி சொல்றது. அவரு வெற்றி அடைந்த வழியை விமர்சிக்கிறது. அவர் எப்படி இந்த லெவலுக்கு வந்தாருன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னென்ன ஆளை காலி பண்ணாருன்னு தெரியுமா? எத்தனை பேர் அமுக்கி எடுத்து இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு தெரியுமா? அவர் அதை தான் செஞ்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதை அப்படி செஞ்சிருந்தாலும் நீங்க போய் அதை விமர்சிச்சுட்டு இருக்காதீங்க. உங்களால முடிஞ்சா அதுக்கு எதிராக போராட முடியும். உண்மையிலேயே நிறைய பேர் அது வந்து உங்களுக்காக பண்ணாதீங்க. அவருடைய வெற்றியினால நிறைய பேர் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய பேருடைய வயித்துல அடிச்சிருக்காரு அப்படின்னா அதை வந்து நேர்மையான முறையில நீங்க கேட்கலாம். மற்றவங்களுக்காக கேட்கறீங்கன்னா அது வந்து போற்றப்படும். உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்க கேட்டீங்கன்னா அது அவ்வளவுதான், அது முடிஞ்சது அந்த கதை. சரிங்களா? அப்ப அவருடைய வெற்றியை அடைந்த வழியை நம்ம விமர்சிக்கிறது. அவர் என்ன இப்படி ஜெயிக்கிறாரு, அப்படி ஜெயிச்சிருக்காரு, சரிங்களா? இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னா ஏளனம் பண்றோம். ஒருத்தவங்களுடைய வெற்றியை ஏளனம் பண்றோம். ஒருத்தருடைய செல்வ வளத்தை, இல்ல ஒருத்தருடைய பதவிய, சரிங்களா, அந்த நிலை வந்ததெல்லாம் நம்ம ஏளனம் பண்றோம் அப்படின்னா நம்மளால முடியாத ஒண்ணு அந்த பையன் வந்துட்டாயா அப்படிங்கிற அந்த உணர்வுனாலதான் இது எல்லாமே வர்றது. சரிங்களா? அடுத்ததா இறைவனையே வசைப்பாடுறது. இறைவனையே திட்டுறது. எங்க இருக்கிறான் இறைவன்? இறைவன் எங்க இருக்கான்? இறைவன் இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? உங்க ஊர்ல நல்லவன் எவனாவது நல்லா இருக்கனா? கெட்டவன் தான் நல்லா இருக்கிறான். இறைவன் இருந்தா எப்படி கெட்டவனா நல்லா இருக்க முடியும்? இறைவன்ற ஒரு ஆளே இல்ல அப்படின்னு திட்டுறது. இதெல்லாம் கடைசி கட்டம் அவங்க எதுவுமே பண்ணலனாலும் இறைவனை திட்டுறாங்கன்னா கூட அவங்க கிட்ட அந்த உணர்வு இருக்குங்க. சரிங்களா? பொறாமைங்கிற உணர்வு நான் இது வரைக்கும் நீங்க சொன்ன எதுவுமே என்கிட்ட இல்ல சார். ஆனா இறைவனை திட்டிருக்கேன் சார். அப்பனா அது உங்ககிட்ட அந்த பொறாமை இருக்கிறதுனால தான் திட்டிருக்கிறீங்க. யாரோ ஒருத்தர் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு கிடைக்கல. இதனால இறைவனே இல்லைங்கிற அளவுக்கு நீங்க போயிட்டீங்க. இறைவன் மேலேயே சந்தேகம். இப்படி ஒரு ஆள் இருக்கிறாரா? இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா அந்த உலகத்துல? அப்படின்னு சொல்லி இறைவனே இல்லைங்கிற வாதிடுற ஒரு கோஷ்டியோடயே நம்ம சேர்ந்துருவோம். ஆமா, இறைவன்கிற ஒரு ஆளே இல்ல அப்படிங்கிற அந்த கோஷ்டியோட நம்ம போயிடுவோம். என்ன காரணம் அப்படின்னா நம்ம கிட்ட அந்த பொறாமை உணர்வு ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப இது மாதிரி எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு நடக்குது அப்படின்னா இந்த பொறாமை உணர்வு அதிகமாகுது. இப்ப இதுக்கான கீ என்ன? அன்பு, திறந்த மனசோட இருங்க. நீங்க அன்பா இருக்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்மை விளங்கும். சமநிலை கொண்டு பார்க்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய உண்மை புரியும். அவர்களுடைய அனைத்தையும் நீங்க உங்களுதா பார்க்க கத்துக்கோங்க. இந்த 3 விஷயத்துல நீங்க உங்க மனசை சரி பண்ணிக்க முடியும். அன்போட பாருங்க. அந்த ஒரு உங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படிங்கிற அந்த உணர்வு இல்லாம அன்பால நீங்க அதை பார்க்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த உண்மை தெரியும். சமநிலைனா எல்லாமே சமமா பார்க்க கத்துக்கோங்க. உங்களுக்காகன்னு ஒண்ணு பார்க்காம சமமா அது என்னவோ அந்த இதோட பார்க்க கத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல நடந்த விஷயம் என்னன்னு புரியும். இன்னொரு விஷயம், இது மேல உள்ள 2 நம்மளால முடியல. 3வது விஷயம், எல்லாத்தையும் உங்களுதா பார்க்க கத்துக்கோங்க. உங்களுதா பாருங்க. அந்த வெற்றியும் உங்களுதா பாருங்க. அந்த பொருளையும் உங்களுதா பாருங்க. அந்த ஒவ்வொன்னையும் நீங்க உங்களுதா பார்க்க கத்துக்குங்க. இந்த 3 செஞ்சும் போது உங்களுடைய மனசு மாறுங்க. உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரும். இதனால உங்களை சுத்தி இருக்கிற அந்த தடைகள் விலகும். அப்போ இந்த பொறாமைங்கிற உணர்வுல இருந்து நாமும் சரியாக மாறணும், நம்மளுக்கு நல்ல இது வரணும் அப்படின்னா அவங்களையும் அவங்களுடைய அத்தனையும் நம்மளதான் பார்க்க கத்துக்கோங்க. இதுதான் இதற்கான ஒரு சாவியாக இருக்கும். இன்னைக்கு நிகழ்வை நம்ம இதோட நம்ம நிறைவு பண்றோம்.
நாளைக்கு மற்றொரு முக்கியமான அற்புதமான ஒரு விஷயத்தோட சந்திப்போம். நன்றி. உங்கள் மணிவண்ணன்.